நடிகர் ரவிமோகன் வீட்டில் திருட்டில் ஈடுபட்ட அவருடைய கார் ஓட்டுநர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வைர நெக்லஸ் திருடு போனதாக அளிக்கப்பட்ட புகாரில் பணம் மட்டும் திருடப்பட்டதாக வந்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? சென்னை ECR சாலையின் ஈஞ்சம்பாக்கம் சேஷாத்ரி அவென்யூவில் உள்ள நடிகர் ரவிமோகன் இல்லத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி வைர நெக்லஸ் மற்றும் பணம் திருடு போனதாக நடிகரின் தனி அலுவலக மேலாளர் கோகுல் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் CSR மட்டுமே பதிவு செய்து நடிகரின் வீட்டில் பணிபுரியும் ஊழியரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் ரவியின் தனி ஓட்டுநரான கரூர் மாவட்ட திருமாக்கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை இறுதி சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அதில் ஓட்டுநர் ராஜேஷ் கூறிய பதில்கள் போலீசாருக்கு ஏற்புடையதாக இல்லாததால் அவரை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினர். ஒரு கட்டத்தில் ராஜேஷ் சம்பவம் குறித்து பல திடுக்கிடும் உண்மைகளை போலீசாரிடம் கூறியுள்ளார். சம்பவத்தன்று நடிகர் ரவிமோகன் வெளிநாடு சென்றிருந்ததால் மற்றொரு அறையில் வைக்கப்பட்டிருந்த லாக்கரின் சாவியை திருடி 2.5 லட்சம் ரூபாயை ராஜேஷ் திருடியுள்ளார். மேலும் திருடிய பணத்தை செலவு செய்துவிட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் நடிகர் புகார் அளித்த வைர நெக்லஸை தான் திருடவே இல்லை என ராஜேஷ் கூறியுள்ளார். இதனால் பணம் மட்டும் தான் திருடு போனதா இல்லை வைர நெக்லஸும் திருடு போனதா என சந்தேகம் எழுந்துள்ளது. உண்மையிலேயே வைர நெக்லஸ் திருடு போயிருந்தால் அதை யார் திருடியிருப்பார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.